என் சீனிவாசன், அயப்பாக்கம் பகுதியில் நான் வசிக்கின்றேன். கடந்த 15 வருட காலமாக யோக பயிற்சி இலவசமாக பயிற்சி கொடுக்கின்றேன். இப்பொழுது எனக்கு இந்த வேர்ல்ட் ஸ்கில் சர்டிஃபிகேட் கிடைச்சா நான் மேலும் எல்லோருக்கும் பயனுடையவனாக இருப்பேன். இப்பொழுது நான் அமர்ந்திருக்கும் இந்த வஜ்ர ஆசனம், இந்த ஆசனத்தில் கால்களை மடக்கி 2 கைகளையும் 2 கை கட்டை விரல்களையும் ஒன்றாக இணைத்து இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியை மேற்கொள்வதனால் மலச்சிக்கல் கண்டிப்பாக வராது. இது 100% உறுதி. கால்கள் நரம்புகள் பலப்படும். பிபி பிபியாக இருந்தால் கூட ப்ரெஷரை குறைச்சி இதில் நமக்கு பெனிஃபிட் அடையலாம். ஆகவே இந்த வஜ்ராசனத்தை திறம்பட செய்து நீங்கள் பயன்பெற வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நான் ஆசனத்தை செய்ய போகிறேன். பாருங்கள். முதுகை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். கைகள் காதுகளை அடைத்திருக்க வேண்டும். இந்த வழியில் ஒரு நொடி கவுண்டிங் ஒரு 20 கவுண்ட் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இரு பாதங்களே ஒட்டியவாறு கைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். தலையை பின்புறமாக சாக்கி இப்படி செய்வதனால் தைராய்டு பிரச்சனை நீக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மகாமுத்ரா. இரு கைகளையும் பின்னால் இணைத்து மண்டியிட்டு தலை தரையை தொட வேண்டும். இதை செய்வதனால் கதிகள் மண்டிகள் தொலைப்பகுதி மீது அழுத்தம் தரும். இந்த அழுத்தத்தினால் அந்த பேங்க்ரியா கணையம் சிறப்பாக வேலை செய்யும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இது மகாமுத்ரா. அது யோக முத்ரா. மார்பை முன்னால் தள்ளி இரு கைகளையும் இணைத்து நெற்றியை தொட வேண்டும். முதல்ல தொட்டது தலை, இப்பொழுது இந்த பக்கம் நெற்றி தொட வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. கைகளை தொடங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதி முத்ரா. பிரபஞ்ச சக்தி நம்ம 5 விரலையும் இருக்கு. இந்த சக்திகளை திரட்ட வேண்டும். கட்டை விரலை மடித்து சுண்டு விரல் அருகில் வைத்து கைகளை நன்றாக மடக்கி அடி வயிற்று பகுதியில் இணைக்கி 5 6 7 8 9 10 12 13 14 15 16 17 18 19 20. நிமிர்ந்து அமர வேண்டும். இரு கைகளில் சீமுத்ராவில் போட்டு நேராக நிமிர்ந்து ஆசனவாய் சுருக்குதல். மோஷன் போகிற இடத்த சுருக்கி சுருக்கி விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்பொழுது ஒட்டியான ஆசனம். இந்த வஜ்ராலே உட்கார்ந்து அந்த ஒட்டியான ஆசனத்தை செய்ய வேண்டும். எப்படி செய்கிறேன் பாருங்கள். வெளிக்காற்றை உள்ளிழுத்து ரிலாக்ஸ் செய்து கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக நவுலி.